ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் பூரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து, இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வீட்டிலே தயிர் பூரி செய்கிறோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஈவனாக பிசைஞ்சிட்டு இது கூட கொஞ்சமாக ஆனியனும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஆனியன் தனியாகவும் போடலாம், எனக்கு இது கூட சேர்த்து போட்டால் பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சமாக ஓம் பொடி, இது கூட கேரட் துருவி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருங்க. அப்புறம் தயிர் ஒரு கப்பில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட புதினா சாறு, இதுக்கு எப்படி செய்யணுன்னா, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பானிபூரியோடைய பூரி ரெடிமேடாக அப்பளம் விற்பாங்க, அதை வாங்கி நம்ம வீட்டிலையே பொரிச்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக கார்ன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட், நல்லா துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துருங்க. இது கூட கொஞ்சமாக புதினா சாறு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ஓம் பொடி கொஞ்சம் சேர்த்துருங்க. மறுபடியும் கார்ன் பிடிக்கும்னா கார்ன் வச்சுருங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் பூரியில். கொஞ்சமாக தயிர் மட்டும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுருங்க. டொமேட்டோ சாஸ் வீட்டில் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது யூஸ் பண்ணியே ஆகணும்லாம் மஸ்ட்டு கிடையாது, வேணுன்றவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்படியும் இதை யூஸ் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டான தயிர் பூரி ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.